ஏஜிஎஸ் சினிடெமன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அஸ்வந்த் மாரிமுத்துவோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோவாக நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன டிராகன் படம் ரிலீஸ் ஆன முதல் 10 நாட்களில் உலகம் முழுவதும் 100 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபீஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இன்னமும் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. படம் எத்தனை கோடி வசூலாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் ஆன முதல் 10 நாட்களில் இது வரைக்கும் படம் 100 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கதா கலெக்ஷன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குட் பேட் அக்லி படத்தோட அஃபிஷியல் ட்ரீசர் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ஒரு சில இடத்துல இந்த படத்தோட ட்ரீசர் தேட்டர்லேயும் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இந்த ட்ரீசருக்கு. ரிலீஸ் ஆன முதல் 24 மணி நேரத்தில் உலகம் முழுவதும் 32 மில்லியன் வியூஸ் பார்வையாளருக்கு மேலே யூடியூப்பில் கடந்திருக்கிறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 10 ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கம்பேக் படமாக இந்த படம் ஏப்ரல் 10 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 10 அன்னைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு படம் 3 லாங்குவேஜில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும். தெலுங்கு நடிகர் நானியோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று த பேரடைஸ். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ரா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பேரடைஸ் படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸும் நாளைக்கு மார்னிங் 11:17 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் நானியோட லைனப்ஸில் இந்த படமும் இருக்குது. நாகை சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவி நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தாண்டல் படம் இப்போ அஃபிஷியலாக மார்ச் 7 அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 5 லாங்குவேஜில் அஃபிஷியலாக தாண்டல் படம் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் அட்லி அவர்கள் ஜவான் படத்துக்கு அடுத்ததாக எந்த படமும் ஏற்காமல் இருக்காரு. இப்போ அவருடைய அடுத்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் அட்லி அவர்கள் அவருடைய அடுத்த படத்தை அல்லு அர்ஜுனை ஹீரோவாக வச்சு இயக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இது அல்லு அர்ஜுனோட 22வது மூவியாகவும் இருக்கும்னு நியூஸ் வந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் அவர்கள் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாமா. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் எப்போ வேணால் வெளியாகலாம். அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு புஷ்பா 2 படத்துக்கு அடுத்ததாக இந்த படம் தயாராகிறதுனால கொஞ்சம் அதிகமான எதிர்பார்ப்பே இருக்கும். நடிகர் வடிவேலு மற்றும் சுந்தர்சியோட நடிப்பில் அடுத்த படம் கேங்கர்ஸ். இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி நாளைக்கு வெளியிடுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் மோஸ்ட்லி சம்மர் முன்னிட்டு வெளியிடுவாங்க. கேங்கர்ஸ் படம் சுந்தர்சி அவர்கள் ஏற்கிருக்காரு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பக்காவான ஃபன்ஃபில்டு காமெடி படமாக தான் இருக்கும்.